வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஷிம் சிவாய ஷிம் சிவாய ஷிம் சிவாய. எவ்வளவோ தெய்வீக மூலிகைகள் நமக்கு இருக்கு. அதெல்லாம் நம்ம சித்தர்கள் காட்டிய மூலிகைகள், நம்ம ரிஷிகள் மகரிஷிகள் காட்டிய மூலிகைகள். அந்த மாதிரியான தெய்வீக மூலிகையில ஏறு சிங்கிங்கிறது ரொம்ப முக்கியமானது. பல நாளாவே நம்மகிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிற விஷயம். இந்த ஏறு சிங்கி மாதிரியான மூலிகைகளை அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோம்னா அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. எப்போ அதுக்கான நேரம் உத்தரவு வருதோ அப்போதான் அது கொடுக்க ஆரம்பிக்க முடியும். நினைச்ச உடனே டக்குன்னு வாங்கி கொடுக்குற விஷயம் இல்லை. பல நாள் யோசனை, பல தீர விசாரணைகள், இந்த மாதிரியான விஷயம் சம்மந்தப்பட்ட சில நூல்கள் அது சம்மந்தமாக மேலும் படித்தது, சில பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சு அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஏறு சிங்கியை எப்படி பண்ணணுமோ அதுக்கான முறைகளை கம்ப்ளீட் பண்ணி இப்போலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நேற்றே நம்ம வெப்சைட்டில் புதன்கிழமை புதன் குறையில் ஏறு சிங்கியை சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் பண்ணியாச்சு. அந்த ஏறு சிங்கியோட சிறப்பு என்னென்னா, ஏறு சிங்கி எங்கே வளருதோ அங்கே லக்ஷ்மி கடாட்சம் இருக்குங்கிறது திருமூலர் மாதிரியான பல சித்தர்கள் ரிஷிகள் சொன்னது. ஏறு சிங்கி வளர்கிற இடத்துல தானே இருக்கும். அப்போ அந்த கட்டையை வீட்டில் வச்சுட்டா இருக்குமானா, அந்த ஏறு சிங்கியில் அந்த ஆற்றல் இருக்கிறதுனால தான் அது வளர்கிற இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும்னு திருமூலர் மாதிரியானவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஆற்றல் வாய்ந்த அந்த ஏறு சிங்கி ஒரு சின்ன கட்டை நம்ம வீட்டில் இருந்தாலே அந்த டிவைன் வைப்ரேஷன் நல்ல ரேஸுங்கிறது நமக்கு வரதானே செய்யும். அதனால சில பேர் சொல்கிற மாதிரி வீட்டில் வளர்த்தால் மட்டும்தான் அது கிடைக்குங்கிறது இல்லை. அது வளர்க்குறதுக்கு முதல்ல நிறைய இடம் தேவை. இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட் கல்ச்சரில் வாழற நமக்கு மிஞ்சி போனால் ஒரு துளசி செடியை பால்கனியில் வளர்க்குறதுங்கிறது பெரிய விஷயம். ஏறு சிங்கியில் கொஞ்சம் பெருசாக வளரக்கூடியது. அது எல்லாராலையும் வீட்டில் நினச்சா ஈஸியாக வளர்த்துற முடியாது. இன்னொன்று, இந்த முள்வகை செடிகள் மரங்களை வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு இருக்கு. ஆனால் ரெண்டு மட்டும்தான் விதிவிலக்கு. ரோஜா வீட்டில் வளர்க்குறது விசேஷம். அது அழகின் அடையாளம் மட்டும் இல்லை, லக்ஷ்மி கடாட்சத்தின் அடையாளமும் கூட. திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு ரோஜா மலர்களால் நிறைய அர்ச்சனை பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருப்போம். இந்த ரோஜால எடுத்து குளுக்கோந்து மாதிரியான உணவுப் பொருட்கள் நிறைய கிடைக்கிறது. ரோஜா பல மருத்துவ பொருட்களுக்கு பயன்படுறது. ஸோ முள் இருக்கிறத வளர்க்கலாங்கிறத பிரேக் பண்ணுற ஒரு விஷயம்னா ரோஜா செடி மட்டும்தான். பெரும்பாலான முள் செடிகளை வீட்டில் வளர்க்கக்கூடாதும்பாங்க. செடியில ரோஜாக்கு விதிவிலக்கு, அந்த மாதிரி மரங்கள்ல ஏறு சிங்கிக்கு விதிவிலக்கு. அந்த ஏறு சிங்கி, இறங்கு சிங்கி, நேர் சிங்கி, இந்த மாதிரி பல இது இருக்கு. ஏறு சிங்கியில் எப்படின்னா, நீங்க இந்த வீடியோல இப்ப பார்த்துட்டு இருக்கிற படம் மாதிரி அதுல இருக்கக்கூடிய நெகம் புலி நெகம் மாதிரி அப்படியே நிமிர்ந்து இருக்கும். இந்த ஏறு சிங்கியில் இருக்கக்கூடிய முட்கள் பார்க்கறதுக்கு புலி நெகம் மாதிரி நிமிர்ந்து இந்த மாதிரியான அமைப்புல இருக்கும். இறங்கு சிங்கியில அது கொஞ்சம் இறங்கி இருக்கும். நேர் சிங்கியில கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா மரத்தோட வேர் ரூட் போற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சில சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு. ஏறு சிங்கியை தரமா தேர்ந்தெடுத்து பண்றோம். இது இயற்கைங்கிறதுனால ஒவ்வொரு ஏறு சிங்கி மரக்கட்டையிலையும் கொஞ்சம் அந்த மரத்துடைய டார்க்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் கம்மியாகவும் இருக்கும். எல்லா ஏர் சிங்கி கட்டையும் ஒரே மாதிரி கிடைக்காது. ஏன்னா அதுதான் இயற்கை. எல்லா மனிதர்களோட கைரேகையும் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை, அந்த மாதிரி தான். சில ஏர் சிங்கி கட்டை கொஞ்சம் குண்டாகவும், சில ஏர் சிங்கி கட்டை கொஞ்சம் ஒல்லியாகவும், இந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்கும். ஆனாலும் குறைஞ்சபட்சம் 1 அடி நீளம் இருக்கக்கூடிய தரமான ஏர் சிங்கியை தேர்ந்தெடுத்து அதை எல்லாருக்கும் கொடுக்குறோம். சரி, இந்த ஏர் சிங்கி என்ன பண்ணும், என்ன பண்ணாதுன்னு சொல்லலாம். எல்லாமே கிட்டத்தட்ட பண்ணும். அந்த ஏர் சிங்கியை கையில பிடிக்கிறப்பயே ஒருவித அதிர்வலை வைப்ரேஷனை நிறைய பேரால உணர முடியும். ஏர் சிங்கி இருக்கிற இடத்துல எந்த ஒரு கெட்ட சக்தி, கந்திஷ்டி, தீய மாந்திரீகம்ங்கிறது வேலை செய்யாது. ஏர் சிங்கியை உள்ளங்கையில வச்சு 2 நிமிஷம் கண்ணை மூடி உங்களுக்கு பிடித்த தெய்வங்களை வேண்டிக்கோங்க. குலதெய்வம், இஷ்ட தெய்வம், மகான்கள், யாரை வேணாலும் வேண்டிக்கலாம். இல்லை, ஏர் சிங்கியை அப்படியே உள்ளங்கையில பிடிச்சி உங்க கண்ணை மூடிட்டு ஒரு 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ தியானம் மாதிரி பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய அடுத்த விஷயங்கள் நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. அதை கையில பிடிச்சி அப்படியே வணங்குறப்பயே ஒரு வைப்ரேஷனும் உணர முடியும். இது ரொம்ப அதீத ஆற்றல் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை. இப்பேற்பட்ட ஒரு மூலிகையை பத்தி கேட்கறதுங்கிறதே புண்ணியம். அதுவே நம்முடைய சில தோஷங்கள், பாவங்களை போக்கும். இத்தகைய இந்த தரமான அருமையான ஏறு சிங்கி மூலிகை வெறும் 700 rupees மட்டும்தான். சவுத் இந்தியா ஃபுல்லா ஃப்ரீ ஷிப்பிங்கா பண்றோம். அதர் ஸ்டேட், இப்போ காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஒரு 150 rupees ஷிப்பிங் சார்ஜ் அடிஷ்னலா வரும். தட்ஸ் ஆல். இந்த ஏறு சிங்கி வாங்கி பயன்பெற விரும்புபவர்கள் டிஸ்கிரிப்ஷன் பின் கமெண்ட்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்றதோ இல்லை வெப்சைட் லிங்க் கிளிக் பண்ணி ஆர்டர் பண்றதோ பண்ணலாம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி
வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.